ஹலோ, யாரு? தாமுக பள்ளிக்கூடம் தானே? வா வா, நீங்க யாரு? நாங்க இந்த வாய்பால் டோர்னமெண்ட் நடத்தியோம் கருங்க மூசாரி ஸ்கூல்ல. உங்க ஸ்கூல்ல உள்ள பயில இங்க வந்து கிடந்து வகலம் வச்சு நடக்கணும். ஒண்ணு என்னன்னு வந்து பாருங்க. அப்படியா? இந்த பயில கட்டடிச்சுட்டு போயிருயானோ? நான் என்ன உடனே வரேன். என்ன திறமக்கா நீ மாங்காயில நிறைய கொலை கொலையா காத்தி கிடக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, ஒரு பிஞ்சு கூட இல்ல. தெரியல மக்கா, முந்தா நேரத்து 11th பயில கட்டடிச்சு வெளியே இறங்கினானோ அவனு ஒரு வேளை எல்லாத்தையும் விசுக்கி இருப்பானோ கேட்டியா? மக்காலே, இந்த படிச்ச பயில என்னத்துல கூட்டிட்டு வந்த? அவன் மறைய அரவஞ்சாம்பல, அதான் பள்ளி கூட்டிட்டு வந்தேன். இதுல இன்னும் ஆயினி கக்கு வர கிடக்குன்னு நான் பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். லே வாவளம் தான் உப்பங்கில கொண்டு வந்தீங்களே. ஜன்னலிலே யார் ஜாடப்பட்ட பாடு எனக்கு தெரியும். இதுல நான் உப்பு உண்டாக போறேன் போல. மகாலி ஸ்பாட் ரோடு சைட் ஆகி போச்சு. ஆளு என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போறோம். ஏதாவது வில்லங்க வருமா? பேசாம நம்ம கார விலைக்கு பேரில அங்க அழகா ஒழிச்சு கிடந்துடலாம் பாறை இடையில. படிச்ச பயில நாங்க கரைஞ்சா நியாயம் இருக்கு. நீ என்னத்த வேலை கரைஞ்சிட்டடையா? சும்மா இல்ல. அப்புறம் மக்காலே, ஒன்னு 2 மாலை காணல. அது 2000 ஜான்ரோஸ் கூட கொத்த வேலைக்கு போன மகா. இந்த கிளாஸ் வந்து என்னத்தை உண்டாக்கு மகாலி பைசா இருந்த தாருங்களே சிப்ப பண்ணுவோம். இஞ்ச பைசா இருக்கு, ரேசன் பைசா இல்ல. அது கொண்டாக ஏன்னா அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு விடணும். ஓ தெரியாத கேட்டுட்டோம்ல, பஞ்சப்பாட்டு பாடாத மக்காலே. உன்னிட்ட 5 பைசா காணாது. டேய் உன்னிட்ட நீ 2 வாரம் வேலையை பண்ணல, பைசா எங்க? அது புதிய போன் ஆண்டுறேன். என்னத்துல மக்கா செல்லவே இல்ல, செலவே இல்ல. அத்தி போனங்க. அது போன் எனக்கு இல்ல, என்ன ஆளு வேண்டுனே. யாரு சுசீலாளா? ஆமல மக்கா, ஏன் பெரிய நேத்த என்கிட்ட புதிய போன் வேண்டுனேன், ரீசார்ஜ் பண்ணி தாண்டி கேட்டா. பிறகு என்கிட்ட யாரு பைசா? நான் ரீசார்ஜ் பண்ண பண்ணல. பிறகு என்கிட்ட ஏதாவது சொன்னா அண்ணன்ட்ட கேட்கன்னு அந்த கொண்டா நீ தானே? ஆமல மக்கா, என்கிட்ட அன்றைக்கு ரீசார்ஜ் பண்ணி கேட்டா. என்கிட்ட 5 பைசா இல்ல. பிறகு வீட்டுல கிடந்த தேங்காய் பொடிகளை எல்லாம் வித்து ரீசார்ஜ் உண்டாக்கி விட்டான். பெரிய அவ்வளவு சவகாசம் வேண்டாம். அவர் ரீசார்ஜ் ஒரு ஆளு, அதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள்னு வச்சிருக்கியா? நாப்படா சிலம்பா அது இல்லைங்க. என்ன பிளான் ஒன்று கரெக்டா சொல்லுங்க. மகாலே அன்னைக்கு சாணம் இங்க விட்டு வரீங்களா? பொம்பளை மகா எவ்வளவு தருவானு? அது மட்டும் அடங்கல் தான். ஒரு லோடு 500 ரூபா கிட்ட. நம்ம அதை கொண்டு புரோட்டா அரைச்சு தின்ன போல. மக்காலே, என்ன டியூஷன்ல? ஓ டியூஷன் போறோம். நாங்க உண்டாக்கி தள்ளிடுவேன். மேக்ஸ் தானே, நான் சொல்லி இல்லை. நீ அந்த சம்பளம் எடுக்கவா? சே, முதலே கட்டடிச்சு தெரிஞ்சிருந்தா மேக்ஸ் 2 பைசா ஆண்டி இருக்கலாஞ்சி. அவரு பாவம் போல, பெட்ரோலுக்கு பைசா இல்லாத இன்னொருத்தன் பைக்கை தள்ளிட்டு இருந்தாரு. மகாலே நாளைக்கு நம்ம தொட்டிப்பாலம் போமா? தொட்டி பாலம் போட்டான், ஜட்டி பாலம் போட்டான். அங்கே பயங்கர பிடிக்காம்பல போலீஸு. மற்ற பையில வந்து லவர் மாதிரில கொண்டு வந்து அங்கே ஒரே கறக்கமாய். அதனால பயங்கர கெடுபிடி அங்கே ஒன்று போட்டான். மகாலே நாளைக்கு படத்தை போமல. பைசா விட்டு இருக்கு. மகாலே ஒவ்வொரு ஆளு வீட்டுல 10 தேங்காய் உண்டாங்களே, அதை வித்து பைசா உண்டாக்குறேன். கிலோ 40 ரூபாய். மக்காலே என்ன வீட்டில் என்னது புளி இருக்குதுண்ணா, நான் கொஞ்சம் புளி கொண்டாடுறேன். நம்ம அதை குத்தி வைப்போம். ஓம்பரே என்ன வீட்டுல 10,000த்துக்குள்ள கொஞ்சம் பழைய பிரைஸ் கிடக்கு, அதை நம்ம எடுத்து விற்கலாம். மக்காலே அது பிடி சார் தானே? பலே நீ ஃபுல்லா அவரே ஞாபகத்துல இரு. வேற யாரோல மக்காலே இப்ப அவர் வந்தா என்ன நிலைமை ஆகுறே? அப்படியே வந்தா இப்ப என்ன, எனக்கு பேடி ஒன்றும் இல்ல. மக்காலே பீட்டி அதிகம்ல. டே காட்டு விட்டு போயிடல, ஓடுற நடக்க வேற இல்லைங்கள. சார் குட் மார்னிங் சார். பலே உன குட் மார்னிங் கொண்டு உடப்புல போடுவாரு. ஏன் பலே இப்படி கட்டடிச்சதிய? எங்கேயாவது குளத்துலயோ எங்கேயாவது விழுந்து ஆனா என்ன யாருல பொறுப்பு? சார் நான் இல்ல சார், நான் அப்பள சென்னை இந்த பையதான். வாப்பழம் தான். என்ன இதில் மாட்டி விடிய? டே மகேஷ்ல, இதுக்கான காரணம் நீதான் இல்ல சார். நான் அப்பாவி சார். நீ எப்படிப்பட்ட பாவின்னு எனக்கு தெரியும். பலே நீ படிச்ச பயில நீ எங்களோட சேர்ந்துட்டியா? சார் இப்ப எப்ப படிச்சுட்டு இருந்தா இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாமா? நீ இப்ப என்ன வேண்டுவ? பலே நாளை வந்து ஒழுங்கா கிரவுண்ட்ல நிக்கணும். என்ன கிளாஸ் உள்ள ஏறப்படா சொல்லியாச்சு.